நாங்கள் இந்த நூலினுடைய பக்கங்களை பார்த்து கொண்டு நிறைவு பக்கமாக பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே எடுப்பது கனடிய தமிழ் வானொலியினுடைய கலைஞர் சிவவதனி பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழுக்கும் தாய்மானகம் தலைவனுக்கும் தமிழ் விடுதலை போரில் ஆகுதியான மாவீரர்களுக்கும் மற்றும் இங்கே அவையில் கூடியிருக்கின்ற சான்றோருக்கும் பெரியோர் மக்கள் அனைவருக்கும் அத்தோடு இனப்படுகொலையில் ஆகுதியான எங்கள் மக்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அத்தியாயம் என்பது தமிழர் தேசிய எழுச்சியும் மக்கள் போராட்டமும் என்ற பகுதி. இத்தனை பொழுதிலும் நீங்கள் அத்தனை அத்தியாயங்களிலும் பார்த்தீர்கள் எத்தனை வரிகள், ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அவர்கள் எழுதிய அந்த வரிகளை சொல்லும் பொழுது படித்தவர்களுக்கே அத்தனை வரி என்றால் அத்தனை கருதியோடு அவர் எழுதியிருப்பார் அந்த நூலை என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது அந்த அத்தியாயம் நிறைவுறுகின்ற தியாகதீபம் திரிவனுடைய அந்த உரை, அந்த அது ஒன்றே போதும் எங்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கின்றது. இத்தனையும் விதைக்கப்பட்டவை எல்லாம் முளைக்கும், நாங்கள் விதைத்தவை முளைக்கும். ஆமாம், விதைகள் உறங்கினாலும் விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதற்கு சான்றாக நிலவன் என்ற அந்த ஒரு தனி மனிதனே என்று எழுந்து நிற்கின்றார். அதே போல்தான் ஒவ்வொரு தமிழாலும் முடியும் என்பதை உறுதியாக சொல்கின்ற ஒரு அத்தியாயமாகத்தான் நான் இந்த அத்தியாயத்தை பார்க்கின்றேன். இதில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் அத்தியாயத்தை தொடங்கும் பொழுது தமிழ் படுகொலைக்கு முன்பாக எங்களுடைய இலங்கை தீவினுடைய வரலாறு பற்றி சொல்லிக் கொண்டு வந்து அது எப்படி இருந்தது, அதாவது உண்மையில் சில பிரித்தானியுடைய ஆட்சிக்கு முன்பாக 3 ஆட்சிகள் இருந்த பொழுது தனி தேசமாக இருந்தது. இன்னும் பின்னால் சொன்னோம் என்றால் தமிழுக்கென்று ஒரு வரலாறு பார்த்தோம் என்றால் இமய முதல் குமரி வரை என்று சொல்கின்ற பெரும்பரப்பு இருந்தது. உலகின் மூத்த மொழி இன்று செம்மொழியான தகைமை கொண்ட 11 தகைமைகள் இருக்க வேண்டும் ஒரு மொழி செம்மொழியாகுவதற்கு. அந்த 11 தகைமைகளும் கொண்ட உலகின் மூத்த மொழி ஒரே மொழி தமிழ் மொழி. ஆனால் அதற்கான சுவடுகள், அதற்கான வரலாறுகள் என்ன எப்பொழுது தோன்றியது என்ற வரலாற்று பக்கங்களை எங்களிடம் இல்லை. இலக்கியங்களூடாக பார்க்கின்றோம், கல்வெட்டுகளூடாக பார்க்கின்றோம், கீழடி செல்கின்றோம், ஆதிச்சநல்லூர் செல்கின்றோம். ஆனால் இன்று இந்த நூல் போல் ஒரு வரலாறு நூல் அன்று எழுதப்படவில்லை. எங்களுடைய சங்க இலக்கியங்களாகட்டும், அகநானூல், புறநானூல், தோண்டி தொல்காப்பியம் எங்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த பழந்தமிழ் இலக்கண நூலாக இருக்கட்டும், இவற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டவற்றை பெற்றுக்கொண்டவற்றை இந்த தலைமுறையில் எங்களுக்காக வாழ்ந்த வரலாறு நிழல் அரசு அல்ல, இங்கே சொல்லப்பட்டது போல நிஜ அரசு, தமிழீழ தேசிய தலைவருடைய அந்த உன்னதமான அரசின் கீழ் ஆவணப்படுத்தல் என்பது உலகில் எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த எச்சங்களாக தொடர்கின்ற விடயத்தை தான் இன்று நிலவன் செய்திருக்கின்றார். ஒரு நிலவனால் செய்ய முடியும் என்றால் ஒவ்வொரு தமிழனாலும் முடியாது என்று இல்லை. ஏனென்றால் அண்மையில் ஒரு இலக்கிய புத்தகம், அதாவது தீமச்சர்களுடைய பயங்கரவாதி நூல் வெளியிட்ட பொழுது அங்கே வந்திருந்த ஒரு ஆய்வாளர் சொல்லியிருந்தார், ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் பேராசிரியர் சொல்லியிருந்தார், இது ஒரு ஆவணப்படுத்தலுக்குரிய இலக்க நூலாக இருக்க முடியாது என்று. ஆனால் இன்று சொல்கின்ற ஒரு தலைநிமிர்ந்து இப்படி ஒரு நூல் இருக்கின்றது, அத்தனை விடயங்களையும் ஆவணப்படுத்தி இருக்கின்றது இயன்றவரை. அங்கேயும் அதாவது இன்னமும் நிறைய இடங்கள் இருக்கின்றன, இன்னும் நிரப்புவதற்காக நிறைய இருக்கின்றன. இந்த நூலில் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டது போல ஏராளமான படுகொலைகள் வெற்றி ஊடாக பயணிக்கும் பொழுது எழுத்தாளர் மட்டுமல்ல வாசிக்கின்றவர்களுக்குமே மனம் வலிக்கும். ஆனால் அந்த வரிகள் மட்டுமல்ல, வரிகள் இருந்து வலிமை பெற்ற இனம் இது, விளவில எழும் இனம் இது. அதுக்கு நாங்கள் அன்று இந்த பொன் சிவகுமாரனுடைய வரலாறு இருக்கின்றது, தியாகி பொன் சிவகுமாரனுடைய வரலாறு, தமிழ் ஒவ்வொரு படுகொலைகளையும் தொடர்ந்து எப்படி மக்கள் ஆவேசம் கொள்கின்றார்கள், எப்படி எழுச்சி கொள்கின்றார்கள், எப்பொழுதுமே அடக்குமுறையின் தொடர்ச்சியில் புரட்சி வடிக்கும் என்பதற்கு எங்கள் வரலாறு ஒரு உதாரணம். அந்த வரலாற்றில் இருந்து பிறந்த குழந்தைகளாகத்தான் தமிழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். ஒரு அமைதி வழியான போராட்டம் தோற்று போன இடத்தில் இதற்கு மேல் எதிர்களுக்கு பேசும் மொழி இதுதான் என்று ஆயுதங்கள் ஏந்திய எங்களுடைய வீர மரபுகளுடைய வரலாற்றில் புறநாறும் கன்றாத தமிழம் வரலாற்றை தமிழம் கண்டது. இன்று தமிழ வரலாற்றை சொல்லியே உலகத்தமிழம் ஒன்றுபட்டு சாதியாக மதமாக பிரிந்திருந்த தமிழம் என்று ஒற்றை கொடியின் கீழ் தமிழ் என்ற மொழி கொண்டு போராடுகின்றது. ஆயுத எழுத்து, ஒற்றை எழுத்து, அது தவிர்க்கப்பட்ட எழுத்து அல்ல, அது அத்தனையை நிரப்பி நிற்கின்ற எழுத்து. அதை எப்படி ஆயுத மொழியில் பேசியவர்கள் எங்கள் அந்த வீரமரவர்கள் சொல்லி இந்த இனம் வெல்லும், இந்த இனம் போராடும். இன்று இந்த அத்தியாயத்தில் நான் எழுதப்பட்ட பக்கங்களோடு மட்டுமல்லாமல் அந்த புகைப்படங்கள், அதாவது சான்று பகர்கின்ற புகைப்படங்கள், நான் ஒரு
பின்பு நிறைய எழுத்துக்களை முகநூலாக எழுதுகின்ற பொழுது 27வது முகநூல் என்று வைத்திருக்கின்றேன் கணக்கு. எதை போட்டால் இன்று நான் ஒரு நேரலை விட்டிருந்தேன், அதையும் தடை செய்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை இவ்வாறாக நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் ஆவணங்களை அழித்தொழிக்கின்ற இந்த உலகத்தினுடைய கயமையிடமிருந்து எங்கள் மக்களுடைய அந்த இனப்படுகொலையின் ஆவணங்கள், இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் அழுத்தி சொல்ல வேண்டும். அந்த ஆவணங்களை நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய வானொலியில் ஒரு ஐயா இப்பொழுது வருவதில்லை, தவமையா என்று அடிக்கடி சொல்வார், ஆவணப்படுத்துங்கள் 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 என்று. அந்த நோபல் வந்த பொழுது இப்படியான ஆவணங்கள் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி கதறினோம். இந்த ரஷ்ய மொழியினுடைய தாய் நாவலை பார்க்கின்ற பொழுது இப்படியான நூல்கள் எங்களுக்கு இல்லையே என்று சொன்னோம். இங்கே பேச விரும்பவில்லை, சில நூல்கள் வந்தன. எங்களுடைய போராட்டத்தை காட்டி கொடுப்பதாகவும் ஒரு இரண்டகத்தை செய்வதாகவும் வந்த பொழுது நாங்கள் வெளியாக துடித்தோம். இன்று இந்த நூலை பார்க்கும் பொழுது அந்த நிமிர்வு எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த இனம் வெல்லும் இன்றைய போராட்டங்கள் வரை புகைப்படங்கள் ஊடாக அங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்வதற்கும் அடுத்த தலைமுறை இதை பேசுவதற்கும் சந்ததிகள் கடந்தும் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்கும், இன்னும் சொல்ல போனால் அந்த அதில் இருக்கின்ற திரிவனோடைய அந்த பிரகடனம் மாதிரி எங்களுடைய தமிழீழம் என்ற அந்த எங்களுடைய இலக்கை அடையும் வரை இந்த இனம் போராடுவதற்கான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ஒற்றை குறை என்று சொல்ல மாட்டேன், அதை இன்னும் நிறையாக்கி தாருங்கள் என்று நிறுவனங்களை கேட்கின்றேன். இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் இனப்படுகொலை என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு சில வரிகளில் ஒரு சில இடங்களில் அது இனக்கலவரம் என்று சொல்லப்பட்டது. 1983 நடந்து பெற்றது இனக்கலவரம் நடந்தது. இன அழிப்பு என்பது இங்கே சில அரசியல் இருக்கின்றார்கள், அது நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு. நாங்கள் உணர்த்தி சொல்வோம், இது நடந்தது இனப்படுகொலை, இது எங்கள் ஆயுதம், இதற்கான எங்களுடைய தமிழ விடுதலைக்கு வரை போராடுவதற்கான ஆயுதத்துக்கான ஆவணம் எங்களுக்கு வலுப்படுத்தலாக இந்த நூல் இருக்கின்றது. இது போன்ற நூல்கள் பெருக வேண்டும். நிலவனுடைய உழைப்பு தலைவணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுதானி பிரபாகரன்.